அழகாக இங்கே வந்து வியூ பார்த்துக்கிட்டே இப்படி உட்காந்துட்டு இந்த மீன் வந்து நம்மளை கடிச்சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து தாய்லாண்டில் ரொம்ப ஃபேமஸ் போல், நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். இது வந்து குழந்தைங்களுக்கான பாவாடை சட்டை இந்த டிசைனில் நிறைய போடுவாங்க போல், இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் போல் இது. நுங்கு பாருங்க, நுங்குல ட்ரிங்க்கு இங்கே பாருங்க, இதுதான் நுங்கு. முதல்ல கறி சாப்பிட போகிறோம். 50 தான், பரவாயில்ல. 50 பாட்டுன்றது வந்து ரொம்ப சீப்பு தான் தெரிஞ்சு. நம்ம அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், பீச்சுக்கான அந்த வைவுக்கான இதுவெல்லாம் இருக்குது. எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல், பெரிய பெரிய ஆளுங்களாம் வராங்களா, அதாவது உடம்பு ரொம்ப பெருசாக இருக்கும் வெஸ்டர்னர்ஸ்க்குலாம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கூட இருக்குது. தைவானில் வந்து கொஞ்சம் கலர் கலராக இருக்கும். இது வந்து இங்கே வந்து இப்படி தான் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது பேக் என்ட்ரன்ஸ் போல். நம்ம இந்த இடத்துலேயே பார்க் பண்ணிட்டோம், ஏன்னா வந்த ரூட் அப்படி. அதனால் இதிலேருந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அந்த சைட் சுற்றி வந்து உள்ளே வராமல் இங்கேருந்தே நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரிலாம் இங்கேயே ஃபெசிலிட்டிலாம் பண்ணியிருக்காங்க போல். பாருங்கள், குரூப் டூர்ஸ் வரவங்க எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஈஸியாக இறங்கிட்டு அப்படியே உள்ள டூர் அடிச்சுட்டு இப்படியே திரும்பி ரிட்டர்ன் போயிடுவாங்க போல். பாருங்கள், நம்ம ஃப்ளோட்டிங் பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் முன்னாடி தான் இருக்கும். காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், போட்டிருக்காங்க தெளிவாக, பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. முன்னாடி யானைலாம் இருக்குது, வரவேற்பு நமக்கு பலமாக இருக்கா. சரி வாங்க உள்ளே போவோமா, அங்கே போயிடுவோம். இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கோம். இது வந்து இதுலேயும் அதே மாதிரி தாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டிக்கெட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அதனால் நம்ம ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டோம். இப்போ வந்து கேட்கணும் அவங்ககிட்ட. பாருங்கள், இங்கே பாருங்கள், இன்டர்நெட்டில் வந்து என்ன போட்டிருந்ததுன்னா 4 o'clock தான், அதாவது 16 வரை தான் போட்டிருந்து. இங்கே 19 வரைக்கும் போட்டிருக்கு. மார்னிங் 9 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் இருக்குது. ஃப்ளோட்டிங் மார்க்கெட், பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் டிக்கெட் இங்கே தான் இருக்குது. பாருங்கள், உள்ளே வந்தோடனே நம்ம இங்கே கிடைக்குது. இங்கே வந்து நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்டோட QR கோடு ஸ்கேன் பண்ணி காட்டிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம டிக்கெட் இஷ்யூ பண்ணிடுவாங்க, வாங்கிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். ஓகே, வந்தாச்சு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான், வாங்கியாச்சு. வந்து வெளியில் போவோம். பாருங்கள், உள்ளே நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் வந்து ஏசிலேயே இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு சில்லுன்னு இல்லை. பாருங்கள், எல்லாருக்குமே இது வந்து குரூப் டிக்கெட் போல். அவங்களுக்கு வந்து கையில் ஒட்டி உள்ளே அனுப்பிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தராக. நம்ம வந்து பர்சனலாக தான் வாங்கியிருக்கோம். பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டீட்டெயில் இப்போ சொல்லிடுறேன், இருங்க ஒரு நிமிஷம். டாப் 10 பெஸ்ட் ஷாப்பிங் ஏரியான்னு போட்டு 2015 அவார்டு வாங்கியிருக்கு போல் இந்த ஏரியா. இங்கே பாருங்கள், நமக்கான டிக்கெட் இதுதான். ஹவ் மச்? 200. ஓ, 200 வித்தவுட் திஸ் ஒன் ஹவ் மச்? வா, அதாங்க பாதிங்க 400 ரூபாயா. நீங்கள் டேரெக்டாக வந்து டிக்கெட் எடுத்திங்கன்னா, நம்ம ஆன்லைன்லேயே ஒரு சில வெப்சைட்லாம் இருக்குது, அதில் போட்டிங்கன்னா வந்து 200க்கே தராங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட ஸ்கேன் பண்ணுவாங்க இதை. ஓகே, 2 யா. ஓகே, இங்கே வந்து நம்ம கையில் ஓட்டுவாங்க. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. அதுதான் நம்ம மேலே ஒட்டிட்டாங்க ஸ்டிக்கரை. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டாங்க. இப்போது QR கோட் மாரி ஒன்று இருக்குது. QR கோடு இல்லை, பார் கோட் மாரி ஒன்று இருக்குது, அதை நம்ம மேலே ஒட்டிட்டாங்க. இப்போது அங்கே பாருங்கள், எல்லார் மேலேயும் ஒட்டியிருக்காங்க. அதுதான் டிக்கெட்டு. இப்போ உள்ளே வந்தாச்சு. பாருங்கள், இன்னும் எடுத்த உடனே ஃபார்மசி வருது, எடுத்த உடனே எக்ஸிட்டு இந்த சைடு. நம்ம அந்த சைட்லாம் போகக்கூடாது, உள்ளே தான் போகணும். வாங்க, ஏதோ இசை கச்சேரி நடக்குது போல். பாருங்கள், நாயெல்லாம் பயங்கரமாக குளியல் போட்டுக்கிட்டு இருக்குது அந்த தண்ணியில். பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. தண்ணி கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, அழுக்காக தான் நினைக்கிறேன். பாருங்க, ஒரு சின்ன குளம் மாதிரி ஒரு ஏரியா போல். அதுக்குள்ளேயே இந்த மாதிரி இதெல்லாம் கட்டி ஷாப்பிங் ஏரியாவே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ திறமையாக இருக்காங்கல்ல. பாருங்க, உள்ளே வந்தாச்சு. நம்ம உள்ளே வந்து ஃபுல்லாக ஷாப்பிங் ஏரியா தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் உங்களுக்கு நிறுத்தி காட்டுறேன், ஓகேங்களா? அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. பாருங்கள், நிறைய துணி கடைகளெல்லாம் இருக்க மாதிரி இருக்குது. உள்ளே அழகழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், பீச்சுக்கான அந்த வைவுக்கான இதுவெல்லாம் இருக்குது. எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல், பெரிய பெரிய ஆளுங்களாம் வராங்களா, அதாவது உடம்பு ரொம்ப பெருசாக இருக்கும் வெஸ்டர்னர்ஸ்க்குலாம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கூட இருக்குது. பார்த்துக்கிட்டே வாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு இந்த சொப்பு சாமான்லாம் கூட விற்கிறாங்க. டேட்டூ போடுறாங்க போல். ஹாய், ஹலோ. பாருங்களேன், எவ்வளோ வெல்கமிங்காக இருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து காலை உள்ளே விட்டு உட்காந்துருப்பாங்களே, மசாஜ். பாருங்கள், கிட்ஸுக்கு வந்து 50, இது வந்து அடல்ட்ஸுக்கு வந்து 100 பாட்டு. சூப்பரில் காட்டுறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மீன் தான்.
தைவானில் வந்து கொஞ்சம் கலராக இருக்கும். இது வந்து இங்கே வந்து இப்படி தான் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 1 ஹவருக்கு வந்து 100 பாட் பெர் பர்சனு பாருங்கள். இந்த மாதிரிலாம் இருக்குது. சிட் வித்தவுட் டைம் லிமிட்னு போட்டிருக்கானா இங்கே. ஆனால் என்னன்னு தெரில. ஆனால் இவர் வந்து 1 ஹவர் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி சீசன் டைமில் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும் போல். நார்மல் நாளாக இருந்தால் நீ கொஞ்சம் நேரம் உட்காருன்னு விட்ருவாங்க போல். சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ட்ரௌசர்லாம். இது வந்து தாய்லாண்டில் ரொம்ப ஃபேமஸ் போல். நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். இது வந்து குழந்தைங்களுக்கான பாவாடை சட்டை இந்த டிசைனில் நிறைய போடுவாங்க போல். இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் போல் இது. அதுக்கான டிசைன்ஸ் இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல. இதுதான் முன்னாடி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டைலில் தான் யானை போட்ட இது தான். பாருங்க, சூப்பராக இருக்குது. பாருங்க, அவன் காலை வந்து கடிக்குதான், பயப்படுறாங்க போல. இங்கேருந்து பார்ப்போமே எப்படி இருக்குன்னு வியூ. இங்கே பாருங்க, ஒரு டிராகன் போட் ஒன்று இருக்குது, டிராகன் ஸ்டைலில். சூப்பரில் அழகாக இங்கே வந்து வியூ பார்த்துக்கிட்டே இப்படி உட்காந்துட்டு இந்த மீன் வந்து நம்மளை கடிச்சிக்கிட்டு இருக்கோம். 100 பாத்து ஓகேன்ற மாதிரி தான் தெரியுது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லான்ற மாதிரிலாம் இல்லை. ஆனால் வந்து டைம் லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து தைவானில் பண்ணும்போது இந்த மாதிரி டைம் லிமிட்டேஷன்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். 3 ஹவர்ஸ் ஏதோ கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம். ப்ரைஸும் கொஞ்சம் ரொம்ப சீப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது பாருங்கள், இது வந்து 1 ஹவர் தான் கொடுக்குறாங்க. பயங்கரமாக கடிக்குது போல், ஆன்றாங்க, அலறாங்க பாருங்க. இது வந்து ஃபோட்டோ ஸ்பாட்டு போல், இன்னும் நிறைய பேர் பிக்சர் எடுக்கிறாங்க போல். பாருங்க, இது வந்து ஃபுட் ஏரியாவுக்கு வந்துட்டோம் போல். அது ஃபுல்லாக வந்து இது ஷாப்பிங் வந்து டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக. இங்கே பார்த்தீங்கன்னா துணிமணிகள்லாம் அங்கே கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பாட்டு கடைகள் பாருங்க, ஃபுல்லாக இருக்குது, பேக்கடாக இருக்குது. இது கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்மூத்தி அடிக்கிறாங்க. பைனாப்பிள் பாருங்கள், சின்ன சின்ன பைனாப்பிள் தான் நிறைய இடத்துல நான் பார்த்தேன். நுங்கு பாருங்கள், நுங்குல ட்ரிங்க்கு. இங்கே பாருங்கள், இதுதான் நுங்கு பாருங்க. I say palm fruit. Yeah, what is this? Coconut. Oh, this one? This one? Oh, okay. You cut. இங்கே பாருங்க, அதை தான் இப்படி கட் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. இதுதான் நுங்கு தான், அதை வந்து அழகாக இப்படி பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 100 போட்டிருக்காங்களா, 45 போட்டிருக்காங்க. 45? ஓ, ஓகே ஓகே, we try this one. Thank you. Okay. பாருங்க, 45. Ice, okay, little. இங்கே பாருங்க, அது கூட அந்த பனை ஓலையிலே பண்ணியிருக்காங்க. ஐஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறாங்க போல். இங்கே பாருங்க, ஐஸ் ஆட் பண்ண போகிறாங்க. அதில் கொஞ்சமானு சொல்லியிருக்கேன். பரவாயில்லைங்க, நுங்குல இந்தமாரி ஜூஸ் கூட போட்டு விற்கிறாங்க, நல்லா இருக்கும் போல். ஆனால் கலர் மட்டும் ஏன் க்ரீன் கலரில் இருக்குன்னு தெரியல. ஹாய் தேங்க்யூ. 45 பாருங்க, ஐஸ் நம்ம கேட்டோம் கொஞ்சமாக போட சொல்லி போட்டாங்க. பிடிப்போமா எப்படி இருக்குண்ணே? வர்த்துங்க. சுகர் பாம் ஃப்ரூட் சிரப். இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்குது. இன்னும் நம்ம நுங்கு பீஸ் சாப்பிடல, வெறும் அந்த ஃப்ளேவரே நல்லா இருக்குது. ரொம்ப சக்கரெல்லாம் போடாமல் கரெக்டாக போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது போர்க் ரிப்பு போல். இங்கே பாருங்கள், இது ஜடையாக இருக்குது, நல்லா முரட்டு பீஸாக இருக்குது. 150 கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி தான் தெரியுது ப்ரைஸு. இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு பாருங்கள், எவ்வளோ சின்னதாக இருக்குது. 100க்கு போட்டிருக்காங்க. ஹலோ. இங்கே வந்து இது வந்து என்னவா இருக்கும், டக்கு ஹெட்டு போல். டக். ஓகே. இங்கே பாருங்கள், நம்ம வந்து அந்த நுங்கு பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது, ஸ்பூன் மாதிரியே தந்துருக்காங்க. சூப்பர் டிசைனு, சாப்பிடுவோம் எப்படி இருக்குங்க. வெரி குட். பணியாரம் மாதிரி சீஃபுட்லாம் போட்டு பணியாரம் 100. முதல்ல கறி 50ங்க. ஓகே, we can buy. முதல்ல கறி சாப்பிட போகிறோம், முதல் முறையா. ஓகே, 150. ஓகே, try. Which flavor? Oh, black pepper. Okay, pepper 1. Okay. நல்லா ஸ்பைசி. மாலா
இது வந்து பார்பிக்யூ ஃப்ளேவரு. இது வந்து பிளாக் பெப்பர், நம்ம பெப்பர் ஃப்ளேவர் கேட்டிருக்கோம். அவர் வந்து போடுறாரு நமக்கு தான். பாருங்க முதல்ல முட்டை, அது பாருங்க முதல்ல முட்டை ஒரிஜினலா பிளாஸ்டிக்காக ஒரிஜினலான்னு தெரில, மொத்தமாக இருக்குது. முதல்ல கறி சாப்பிட போகிறோம். 50 தான், பரவாயில்ல. 50 பாட்டுன்றது வந்து ரொம்ப சீப் தான் தெரிஞ்சு. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்ட்ரீட்லாம் போனோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 150, 200ன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பயந்துட்டே நம்ம சாப்பிடல. இது பாருங்க crocodile barbecue அப்படின்னு போட்டுருக்கு. ஒருத்துங்க 50 தாய்லாந்து பாட்டுக்கு நமக்கு வந்து இது கிடச்சிருக்கு. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, நான் சாப்பிடாமல் போயிடுவோமோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஓகே, லிட்டில் ஸ்பைசி வந்து அந்த சாஸ் தடவுறாரு போல். இங்கே பாருங்க சூப்பர்ல. ஓகே, வாங்கியாச்சு. இங்கே பாருங்க முதல்ல கறி பார்த்துக்கோங்க. முதல்ல கறி சாப்பிட போகிறேன். வா, சுட இருக்குது. நல்லா இருக்குங்க. பெப்பர் தூக்கெல்லாம் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காரு. சிக்கனோட டெக்ஸ்டர் தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. சூப்பரு, நல்லா இருக்குங்க. ஃப்ளேவர் அள்ளுது. பிளாக் பெப்பரு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்று முச்சாச்சு. வந்தீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எந்த இதுவும் இல்லை, கெட்ட கொழுப்புலாம் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த கடையை பார்த்துக்கங்க. வேறு ஃப்ளேவர்லாம் இருக்குது, நம்ம நிறைய இருக்குது கடைங்க. அதனால் வந்து நம்ம இந்த கடையை நிறுத்திப்போம். இங்கே அடுத்த கடையெல்லாம் பார்ப்போம், நம்ம சூஸ் பண்ணுவோம். பெஸ்ட்டான கடை ஏதோ நம்ம எது சாப்பிடாத எதாவது இருக்கா பார்த்துட்டு அதை சாப்பிடுவோம். ஓகேங்களா, இப்படியே போவோம். இங்கே விடணும் crocodile தான் இங்கேயும். வெறும் 20 தான் போட்டிருக்காரு. இது ரொம்ப ஜூஸியாக இருக்குது. அது என்ன பாகம்னு தெரியல. முதல்ல எலும்பு பாருங்க எப்படி இருக்குது. இது சின்ன முதலையாக இருக்குமோ, மீன் மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது சைடில் வர எலும்பு, அந்த எலும்பு அது. இப்போ தான் இங்கே கேட்டாங்க, கேட்டது வந்து அப்படின்னு சொன்னாங்க. விட் கேட்டோம், அது எதுவும் தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க, முதல்ல சாப்பிட்டாச்சுங்க. இது வந்து நம்ம கேட்டோம், இது வந்து போர்க்கான். இதுதான் வந்து அந்த இதோட crocodileோட ரிப்பன் 100 போட்டிருக்காங்க. சாப்பிட்லான்னு தான் தோணுது. சரி இருங்க, நம்ம ஒரு தடவை நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு போல. பாருங்க, ஃப்ரைடு crocodile ரிப்ஸ்னு போட்டிருக்காங்க. போர்க்கு ப்ளஸ் crocodile ரெண்டுமே இந்த இடையில கிடைக்குது. இவர் தான் ஓனரு. தேங்க்யூ. இங்கே பாருங்க, மாதுளம்பழம் ஜூஸு. இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. அதனால் சரி இது ஒன்று வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கு. 60 NTD. ஓகே, நோ சுகர் நோ ஐஸா. சரி ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா, இது ஒன்று 60. ஓகே, லெட்ஸ் ட்ரை ஒன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இவங்ககிட்ட கேட்டோம், ஏங்க இந்தமாரி பழமாகவே கொடுங்களேன்னு கேட்டதுக்கு இல்லை பழம் தரமாட்டேன், வெறும் ட்ரிங்க்ஸாக தான் தருவேன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸை தான் தராங்க. எப்போ தான் நம்ம வந்து தைலாண்டில் வந்து முழுமையாக ஒரு மாதுளம்பழம் சாப்பிட போகிறோன்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஸ்கார்பியனு, ஹேலு, கிரிக்கெட்ஸு, டொமஸ்டிக்கஸு, கிராஸ் ஹோப்பரு, பீட்டில்ஸு, இதுமாதிரி நிறைய இருக்குது. ஆனால் ப்ரைஸு இங்கே போட்டிருக்காங்க. ஆமாம், 50 பாட் போட்டிருக்காங்க. இது இங்கே பாருங்க, 50 பாட் போட்டிருக்காங்க. இது வந்து 100 போட்டிருக்காங்க. இது வந்து கிராஸ் ஹோப்பர் வந்து 50 போட்டிருக்காங்க. ஓகேன்ற மாதிரி தான் தெரியுது ப்ரைஸு. ஏதாவது ஒன்று சாப்பிட்டு பார்ப்போமா? இது நல்லா இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. சாக்கோ பீட்டில்ஸ் பாருங்க, 100 மிக்ஸ்டு கேட்டிருக்கோம். எல்லாமே வந்து 50, 100 அது மாதிரி போட்டிருந்தாங்க. மிக்ஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இப்போ வந்து நமக்கு போடுறாங்க. பாருங்கள், சூப்பர்ல. இது பாருங்க, தேல் பயங்கரமாக இருக்குது. ஆனால் பயமாக இருக்குது இதை சாப்பிட்றதுக்கு. 150 போட்டிருக்காங்க. ப்ளீஸ் டு நாட் கேட்ச்னு போட்டிருக்காங்க. டோன்ட் கேட்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்கள், எடை போட்டு தர்றாங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருக்கு. ஆஹா, இதை என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் குக் பண்ணுறாங்க. நான் நினச்சேன் இப்படியே எடுத்து பச்சையாக சாப்பிட்ருவோன்னு நினச்சேன். அதாவது இதையும் பொறிச்சு தான் வச்சுருக்காங்க.
பாருங்க குக்கிங் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு தான். இந்த கடை வாங்க, எனக்கு தெரிஞ்சு இதுவும் சீப்பாக தான் தெரியுது. அதாவது ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பட்டாயா ஓரளவு கொஞ்சம் ரீசனபுளாக தெரியுது எனக்கு ப்ரைஸு. மற்ற கடைகள்லாம் நம்ம இது வரைக்கும் கம்பேர் பண்ணதில்ல. இத்தனை நாள் ஆச்சு வந்து நம்ம எல்லா கடைகளையும் பார்த்தோம். ப்ரைஸு அந்த அளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இந்த கடை சூப்பரு. 100 தாய்லாந்து பாட்டுக்கு நமக்கு தராங்க. இது சூப்பருங்க. அது அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பனை ஓலையிலேயே அழகாக வந்து இந்தமாரி ஹோல்டர் மாரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது நுங்கு பாருங்க, குக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இது பாருங்க, குக்கிங் முடிச்சு போல். அது ஏதோ தண்ணி மாதிரி இருந்தால் இல்லை எண்ணெயில் போட்டு பொரிச்சாங்களான்னு தெரியல. எண்ணெயில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்காங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்றதுக்காக. பாருங்க, வந்துருச்சு நமக்கு தேவையானது. சாஸ் அள்ளி ஊற்றுறாங்க இப்போ அதில். அதுக்கப்புறம் பெப்பர் போட்டுடுறாங்க. ஃபஸ்ட்டு டைமு பூச்சி புழு எல்லாம் ஓகே லிட்டில் ஓகே வந்து எல்லாமே போட்டாச்சு நமக்கு. பாருங்க எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. முதல் முறையாக சாப்பிட போகிறோம். வாழ்நாளில் இந்தமாரி ஒரு ஃபுட்டு நம்ம வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். நானே இதை வச்சு ஒரு வீடியோ போடுவேன்னு நினச்சே பார்க்கல. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். ஓ அவ்வளோதான், எடுத்து வந்துட்டாங்க. ரெடி, எல்லாமே ரெடி. வாங்கிக்கோமா.